கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ள சாராயத்தால் இன்று வரை 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல் மருத்துவமனைகளில் 4 மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பலர் ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன். அதே போன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன். குறிப்பாக தமிழக அரசிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம். சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் கண் துடைப்பு தான். சிபிசிஐடி விசாரணை நடந்து அதில் ஒரு 10 பேர் அதில் இருக்கிற காய்ச்சினவங்க வித்தவங்களை கைது பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக இருந்து அரசியல்வாதிகள் என்ன செய்யணும், என்ன செய்ய போறாங்க? ஒன்றும் செய்ய போறது கிடையாது. இது வெறும் கண் துடைப்பு தான். முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்த துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களையும் இந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்களையும் உடனடியாக இன்று பதவி நீக்கம் செய்ய வேண்டும். பொறுப்பிலிருந்து எடுக்கணும் 2 அமைச்சர்களையும். ஏன்னா இந்த 2 அமைச்சர்கள் தான் இதற்கு பொறுப்பு. அதே போன்று இந்த தொகுதியின் திமுக மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை கைது பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏதோ திடீர்னு நடந்த சம்பவம் கிடையாது. அதுவும் சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், பேர் உதயசூரியன், 5 முறை எம்எல்ஏ. அவருடைய ஆதரவால தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாராயம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், காவல்துறைக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். நானும் இங்க தேர்தல் பிரச்சாரம் பல முறை வந்திருக்கிறேன். ஒரு மருத்துவர் நான் சொல்றேன், கடந்த ஆண்டு நடந்த சம்பவம் விழுப்புரத்துலயும் காஞ்சிபுரத்தில் நடந்த சம்பவத்தில் அப்ப ஆன்டிடோட் கேட்டேன். ஃபெமிபிசோல் அது ஆன்டிடோட் இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஜிப்மர்ல மட்டும்தான் இருக்கு, இந்தியாவிலே இல்ல. இந்தியாவிலேயே இறக்குமதி பண்றது ஏன்? உயிர்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இது அவமானமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம். திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். கடுமையா கண்டிக்கிறோம். முழு காரணம் முதலமைச்சர் எடுத்துக்கணும், அந்த பொறுப்பு அமைச்சர் எடுத்துக்கணும். யாருக்குமே பயம் இல்லையே. எஸ்பி மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க? கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. இன்னைக்கு காலையில 5 பேர் வந்திருக்கிறாங்க, மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வருவாங்க, நாளைக்கு வர. ஏன்னா இந்த மெத்தனால் பாய்சனிங் இது. இவங்க குடிக்கிறது எத்தனால், ஆனா இது மெத்தனால். இது மெத்தனால் உடம்புக்கு போய் அது எக்ஸ்கிரீட் ஆகுது 1 வாரம் ஆகும். ஆன்டிடோட் கொடுத்தாங்கன்னா 10 மணி நேரத்தில் ஆன்டிடோட் கொடுத்துருக்கணும். ஆனா இவங்க கிட்ட ஆன்டிடோட் இல்லையே. எத்தனால் கொடுத்திருக்காங்க, அது வேற. அப்படி இப்படி எல்லாம் ஒரு தெரியுது, மாதிரி சம்பவம் நடக்குது, இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதனால இத சிபிசிஐடி விசாரணை பண்ணா ஒன்றும் சரி வராது. ஏன்னா இதை சம்பந்தப்பட்டவர்கள் யாரு? முக்கிய அரசியல் புள்ளிகள், ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய புள்ளிகள். அதனால் சிபிஐ என்கொயரி வேணும். நிச்சயமா நாங்கள் அதை வலியுறுத்துவோம் எல்லாம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிமட்ட காரணம் திமுக அரசு, திமுக ஆட்சி. 1971 மதுவை மறந்து இருந்த தமிழக மக்களுக்கு மதுவை அறிமுகப்படுத்திய கலைஞர் அவர்கள். ஏன்னா நீங்க எல்லாரையும் குடிகாரன் ஆக்கிட்டீங்க, 3 தலைமுறையை குடிகாரன் ஆக்கிட்டீங்க. டாஸ்மாக் கடையை திறந்து அவன் போய் அங்க போய் 150 ரூபாய்க்கு வாங்க முடியாம இங்க 50 ரூபாய்க்கு கள்ள சந்தையில வாங்குறான். அவனை குடிச்சுதான் ஆகணும். அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகள் தான். உங்களுக்கு மக்கள் மீது ஏதோ அக்கறை இருக்க? இது நான் கள்ள சாராயத்தை மட்டும் நான் சொல்லல, அரசு விற்கிற சாராயமும் அதுவும் இது போன்ற மோசமானதுதான். இது உடனடியாக சாகடிக்கும், அது 1 வருஷத்துல சாகடிக்கும். அதான் வித்தியாசம். இதுல இப்ப 50 பேர் இறந்திருக்கிறாங்க. அரசு விற்கிற சாராயத்துல ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் பேர் இறந்துட்டு தான் வராங்க.
வருமானம் அரசுக்கு என்ன வருமானம் வேணும். இன்னைக்கு 45,000 கோடி டாஸ்மாக் விற்பனை, அடுத்த ஆண்டு 50,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. வெட்கக்கேடு இதெல்லாம். அதுக்கு அடுத்த ஆண்டு 55,000 கோடி இலக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? குடிக்கிறதுக்கு. ஏன் விவசாயத்துக்கு வைங்க, இலக்கு வைங்க, கல்விக்கு வைங்க, படிப்புக்கு வைங்க. இந்த 2 மாவட்டம் கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டமும் தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டம், கடைசியில் இருக்க மாவட்டம். நான் தொடர்ந்து மருத்துவர் ஐயாவும் சரி நாங்களும் என்ன சொல்றோம், கல்வியில 10வது 12வது பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி விழுப்புரம். டாஸ்மார்க்ல நம்பர் 1 விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும். பர் கேபிட்டா இன்கம் கடைசியில் இருக்கு. அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் இந்த விற்கிற மாவட்டம் எந்த மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம். அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை நகரத்தில் சட்ட ஒழுங்கு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அவ்வளவு நடக்குது திருவண்ணாமலை நகரத்தில். ஆனா அதை பத்தி கவலை இல்லை அவருக்கு. அவர் தானே பெரிய பயங்கர நிர்வாகி. அதுக்கு 2 துறை, பிடபிள்யூடியும் ஹைவேஸும். வேற யாருக்கும் தகுதி இல்லை அவங்க அதுல அரசுல. இப்ப இது போன்ற அமைச்சர்களை வச்சுக்கிட்டு வணிகம் பண்ணிடுவாங்களா? வணிகர்கள் இவங்க, வியாபாரிகள் இவங்க, நிர்வாகிகள் எல்லாம் கிடையாது. இது போன்ற 2-3 வணிகர்கள் தான் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறாங்க. அவங்களை வச்சுதான் முதலமைச்சர் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறார். அப்படிதான் இப்படிதான் சம்பவங்கள் வரும். அதனால எங்களுக்கு வேண்டியது 1, சிபிஐ விசாரணை வேணும். 2, இந்த 2 அமைச்சர்களையும் பதவி விலக்கணும், பதவி நீக்கம் செய்யணும். அடுத்து இந்த மாவட்டத்தில் உள்ள முக்கிய ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது முழு விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். யார் இவங்களுக்கு உடந்தை, யார் இவங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கிறாங்க, கடந்த காலத்தில் யார் யார் காப்பாற்றி இருக்கிறாங்க, எல்லாமே வெளியில வரணும். அதில் அடுத்தது காவல்துறை அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் போடணும். நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் அடுத்தது இது போன்ற சம்பவம் நடக்காது. கள்ள சாராயம் காட்ட மாட்டாங்க, கஞ்சாவும் விற்க மாட்டாங்க. இன்னொன்னு, எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய நோக்கம் தமிழக அரசு பூரண மதுவிலக்கை உடனடியாக கொண்டு வாங்க. இதுதானே எல்லாத்துக்கும் காரணம். இதுதானே அடிமட்ட காரணம். இதுதானே எங்களுடைய ஐயா 45 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி எத்தனை வழக்குகள் போட்டோம். உச்சநீதிமன்றம் போயிட்டு தேசிய நெடுஞ்சாலை உள்ள கடைகளெல்லாம் மூடணும்னு சொல்லி இந்தியாவில் 90,000 மதுக்கடைகளை மூடணும். தமிழ்நாட்டில் 3,322 கடைகளை மூடணும். இப்ப அதுவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. பேருக்கு தேர்தல் நேரத்தில் இதே முதலமைச்சர் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தலில் சொன்னார். என்னன்னு, நாங்கள் ஆட்சிக்கு வந்து முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னு சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு அதை மறந்துட்டீங்களா? அது திமுகனா அப்படிதான். நாங்க ஒண்ணு சொல்லுவோம், அதை செய்ய மாட்டோம். அதான் அவங்களுடைய கொள்கை. சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தமே கிடையாது.